ஹலோ நேயர்களே, இன்றைக்கி நம்ம லெமன் ரசம் பார்க்க போகிறோம். வணக்கம் நேயர்களே, கம் டு மேஷாஸ் கிச்சன். இப்போ நம்ம லெமன் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூனு, தக்காளி 3 தக்காளி, உங்களுக்கு எப்படி புளிப்பு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி எடுத்துக்கோங்க, ஜீரகம், மிளகு, இஞ்சி பூண்டு, வெட்டி வச்ச 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கடைசியாக தாளித்து எடுக்கிறதுக்காக 2 பட்டை வத்தல், கருவேப்பிலை. இப்போ பார்க்கலாமா நம்ம எப்படி வைக்க போகிறோம் ரசம்னு. நேர்களே, 1 கப் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அதில் நம்ம ஊற வச்ச துவரம்பருப்பை போட்டுடலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நான் வெட்டி வச்ச 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து வச்ச கொத்தமல்லி, லைட்டாக இஞ்சி பூண்டு ஏற்கனவே சொல்லுங்கள், அதை லைட்டாக சதைச்சி போட்டுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சதைச்சி வச்ச இஞ்சி பூண்டு இப்படி சும்மா 1-2 சதைச்சா போதும், அரைக்கலாம் வேண்டாம். அப்படி சதைச்சி வச்ச இஞ்சி பூண்டு இது கூட வேக விட்டுருங்க. பருப்பு கூட அது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச தக்காளி உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தக்காளியை 4 சும்மா வேக தானே போடுறோம், அதனால் 4 வெட்டி போட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி மஞ்சள்தூள், நம்ம சாம்பாருக்கு என்னென்ன போடுவோமோ அது போட்டிருக்கோம். இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சியும் பூண்டும். ஏன்னா இப்போ நம்ம லெமன் ரசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ லெமனுக்கு தேவையானது என்னது, பூண்டுன்றது முக்கியமான இது. ஸோ டேஸ்ட் உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதுக்காக தான் இஞ்சி லைட்டாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பருப்பு நல்லா வேக விடுங்க. நல்லா குழைய நம்ம சாம்பாருக்கு எப்படி குழைய வைப்போமோ அது மாதிரி குழையிட்டோம். அதுக்குள்ளே நம்ம ஜீரகமும் எடுத்து வச்ச ஜீரகமும் மிளகை லைட்டாக நுணுக்கிட்டு வந்துடுவோம். இல்லை நீங்கள் அம்மியில் நுணுக்கலைனாலும் மிக்சியில் நுணுக்கிட்டு நான் மிக்சியில் நுணுக்கிட்டு வந்துடுறேன். பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் குழஞ்சி வந்துட்டுருக்கு, நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வேக விடுங்க, நல்லா குழையணும். பருப்புன்றது இப்போ தான் ஓரளவுக்கு பாதி தான் வெந்திருக்கு. ஸோ நல்லா குழைய விடுங்க. ஓகே நேயர்களே, இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா குழஞ்சி நல்லா தக்காளி இதெல்லாமே நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இப்போ என்ன பண்ண போகிறோம், அதை கடைய போகிறோம். நல்லா பருப்பு நல்லா, ஏன்னா நம்ம என்னது ரசம் வைக்க போகிறோம், அதனால் இது அப்படியே இருந்ததுன்னா சாம்பார் மாதிரி ஆகிடும். ஸோ இதை நல்லா குழைய நல்லா இது பண்ண போகிறோம். இந்த பருப்பு நல்லா கடைஞ்சிக்கிங்க. மற்றதுன்னா மற்ற கடையெல்லாம் இல்லை, கரண்டி இருந்தால் கரண்டியில் கடையலாம். ஸ்டார்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கடைஞ்சிட்டேன். பருப்பு எந்த அளவுக்கு கடைஞ்சிருக்கணும். நம்ம உப்பு இவ்வளோ நேரம் போடாமல் வரணும். உங்களுக்கு தேவையான நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அதுதான் ஹெல்த்துக்கு கொஞ்சம் நல்லது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ உப்பு நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடுதுங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கடைஞ்சிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நுணுக்கி வச்ச மிளகும் ஜீரகமும் நுணுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கலாம், அம்மியில் அரைக்கலாம், அது உங்களோட இது. ஸோ இதை நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூனு. இதை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். கடைஞ்சி வச்ச பருப்பில் இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும், லெமனை நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணக்கூடாது. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அணைச்சதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு தேவையான தண்ணி, எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் ஊற்றிக்கிங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக தான் எங்கள் வீட்டில் ப்ரிஃபர் பண்ணுவோம், அதனால நான் கொஞ்சம் தண்ணியாகவே வைக்கிறேன். ரசன்றப்போ நம்ம கட்டியாக இது பண்ண மாட்டோம். கொஞ்சம் நல்லா தண்ணி நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு எவ்வளோ உரப்பு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்றது இந்த இடத்துல பாருங்கள். ஓகே, இப்போ எனக்கு தேவையான உரப்பு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இது நல்லா கொஞ்சம் முறை கட்டி வரட்டும். அதுக்குள்ள நம்ம தாளிக்கிறது என்னன்றது பார்த்துப்போம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ரிஃபைண்ட் ஆயில், என்ன ஆயில் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஹெல்த்து கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் இதாகுது. லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். அதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை வத்தல் 2 பட்டை வத்தலும் கருவேப்பிலையும் எடுத்துருக்கேன். ஸோ இது கொஞ்சம் டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம தாளிக்கிறதுக்கு, அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன்.
அடுத்த 2 பச்சை வத்தல் போட்டுக்கலாம். கடுகு பொட்டனதுக்கப்புறம் கடுகு நல்லா இதானதுக்கப்புறம் தான் போடணும் இது. அதுக்கப்புறம் நல்லா தாளிச்சுக்கலாம். இது ஒரு பல்லு இதாகனா ஒரு கருவேப்பிலையும் கொட்ட வைக்கணும். இப்போ ரசம் பார்த்தீங்கன்னா நல்ல முறை கட்டி வந்துட்டுருக்கு. இதை கொதிக்க விடக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். டன்டடாங், நம்ம ரசம் ரெடி. இப்போ இதை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய நான் வந்து 2 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். எலுமிச்சம்பழோட சாறு இது. ஸோ இது ஆறினதுக்கப்புறம் தான் இதில் நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ இது எதுக்காக நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொரோனா டைமாக இருக்கிறனால நம்ம லெமனு, இஞ்சி, பூண்டு, இந்த ஜீரகம் இதெல்லாமே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு அந்த நெஞ்சு இதுக்கெல்லாம் சளிக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. அதுக்காக தான் நம்ம என்ன சேர்க்குறோம், எலுமிச்சம்பழம் ரசம் நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ நேயர்களே. கொஞ்சம் 10 நிமிஷம் கழிச்சு இதை ஆட் பண்ணிடுவோம்.